கார்த்திக் தீபா சீரியல் மார்ச் 1 நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ஒரு ப்ரோமோவை பார்க்கலாம் வாங்க. என்ன நடக்குதுன்னா, நம்ம தீபாவுக்கு காலில் மெட்டி போட்டு விடுறாரு நம்ம கார்த்தி. அதுக்கப்புறமா தீபாவோட தாலியில் கார்த்தியை போட்டு வச்சு விடுறாரு. தீபா அதையெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ ஐயர் சொல்கிறாரு, சடங்கு ரொம்ப நல்லபடியாக முடிஞ்சிச்சு அப்படின்னு. அதுக்கப்புறமா சுமங்கலி பூஜையும் ரொம்ப நல்லபடியாக முடியுது. வந்திருக்கிறவங்களுக்கு நம்ம அபிராமி நிறையவே கொடுத்து அனுப்புகிறாங்க. எல்லாருமே அபிராமியை வாழ்த்திட்டு போகிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஆனந்த் என்ன பண்ணுறாருன்னா, மீனாட்சி கிட்ட போயிட்டு, மீனாட்சி, நான் ரொம்ப முக்கியமான ஒரு இன்டர்வியூவை தான் விட்டுட்டு வந்தேன். இப்போ நான் அதான் இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சிருச்சுல்ல, நான் ஆஃபீஸ்க்கு கிளம்புறேம்மா அப்படின்னு. அதுக்கு மீனாட்சி சொல்கிறாங்க, என்னங்க இப்போ காலையில் தானங்க வந்தீங்க, ஒரு 2 டேஸ்னாச்சும் நீங்கள் தங்கிட்டு போகலாம்ல அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இல்லை மீனாட்சி, நான் கிளம்புறேன் அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து நம்ம கார்த்தியும் தீபாவும் வராங்க. அப்போ நம்ம கார்த்தி கேட்குறாரு, என்னாச்சுண்ணா அப்படின்னு. அதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி, ஒரு முக்கியமான மீட்டிங் கார்த்தி, நான் போய் ஆகணும் அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா, இன்னைக்கு காலையில் தானேண்ணா வந்தீங்க, அதுக்குள்ளேயும் என்ன கிளம்புறேன்னு சொல்லுங்க அப்படின்னு. அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, இல்லை கார்த்தி, நான் இந்த மீட்டிங்கை முடிச்சுட்டு இன்னும் நான் ஒரு 2-3 ஹவர்ஸில் நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தியும், சரி போயிட்டு வாங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நேராக மீனாட்சியை பார்த்து, அண்ணி, அவங்க ஒரு ஒர்க்குக்காக போகிறாங்க, போயிட்டு உடனே வந்துடுவாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்ல, மீனாட்சியும் சரிங்க தம்பி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாருன்னா, ஆனந்த் நேராக கோயிலுக்கு கிளம்புறாரு. அப்போ ரியா நேராக ஆனந்துக்கு கால் பண்ணி, என்னங்க வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்க, அப்போ ஆனந்த் சொல்கிறாரு, நான் இன்னும் 1/4 மணி நேரத்தில் வந்துடுவேன் அப்படின்னு சொல்ல, இதை நம்ம தீபா காதில் வாங்கிடுறாங்க. தீபா நேராக கார்த்திகிட்ட போயிட்டு, என்னங்க இப்போ யாரோ ஆனந்திக்கிட்ட பேசினாங்க, இது கோவில்னு சொல்லி பேசிக்கிட்டாங்க அப்படின்னு. இதை கேட்ட கார்த்தி சொல்கிறாரு, சரி நம்ம அண்ணனை ஃபாலோ பண்ணலாமா அப்படின்னு சொல்ல, தீபாவும் கார்த்தியும் சேர்ந்து நேராக கோயிலுக்கு போகிறாங்க. ஆனந்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு ஆனந்த் பட்டு வெட்டி பட்டு சட்டை போட்டுக்கிட்டு போகிறாரு. இதை பார்த்துட்டு நம்ம கார்த்தி ஷாக் ஆகுறாரு. அப்போ நம்ம ஆனந்த் நேராக ரியா பக்கத்தில் போய் நிற்க, ரியா மாலையை கழுத்து மாணிக்கிறாங்க. ரியா ஒரு மாலையை ஆனந்துக்கிட்ட கொடுக்க, ஆனந்தும் அந்த மாலையை கழுத்தில் போட்டுக்கிறாரு. இதை பார்த்துட்டு செமையாக ஷாக் ஆகுறாங்க நம்ம கார்த்தி. அப்போ தீபா சொல்கிறாங்க, 2 பேருக்கும் கல்யாணம் நடக்க போகுது போல், வாங்க சார் போய் தடுக்கலாம் அப்படின்னு. உடனே கார்த்தியும் தீபாவும் போய் நிற்கிறாங்க. அப்போ ஆனந்த் கார்த்தியை பார்த்துட்டு ஷாக் ஆகி மாலையை கழட்டுறாங்க. அப்போ ரியா சொல்கிறாங்க, என்னங்க நீங்கள் இன்னைக்கு கல்யாணத்தை பண்ணியே ஆகணும், என் கழுத்தில் தாலி கட்டி ஆகணும், அப்படி இல்லைன்னா நான் கண்டிப்பாக நான் உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. அப்போ கார்த்தி டென்ஷன் ஆகி ரியாவை ஓங்கி அரைஞ்சி, இவருக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு, அது முதல்ல தெரியுமா இல்லையா அப்படின்னு கேட்க, அப்போ ரியா சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியாது, எனக்கு ஆனந்த் வேணும், நான் ஆனந்தை கல்யாணம் பண்ணியே ஆவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக எபிசோட கொண்டு போகிறாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.